டேடி ஆர்மி கப்படிச்சாங்க, பேபி ஆர்மி கப்படிப்பாங்களா? பேபி ஆர்மின்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சிஎஸ்கே டீமை பற்றி தான் சொல்கிறேன். ஆமாங்க, நம்ம சிஎஸ்கே டீமில் முக்கால்வாசி பிளேயர்ஸ் யங்ஸ்டராக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லலாம் இவ்வளோ யங்ஸ்டர் டீமில் ஆடி இருக்காங்களா? டீமில் யங்ஸ்டர் ஆடி இருக்காங்க, ஆனால் டீமே யங்ஸ்டர் ஆடுறது இந்த வருஷம் தான். மற்ற எந்த டீம்லேயும் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம டீமுக்கு பேபி ஆர்மின்னு பேர் வச்சிடலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேபி ஆர்மியோட பிளேயிங் 12 தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் பிளேயிங் 11ன்னு சொல்லாமல் பிளேயிங் 12ன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் வருது. இந்த வீடியோ பார்க்குற நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நல்ல மனிதர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் பண்ணுற தப்பாக இருந்தாலும் சரி, அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் அதை சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன், அது எத்தனை கமெண்ட் வந்தாலும் சரி. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த பிளேயர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேயிங் 11 பார்ப்போம், அதாவது பிளேயிங் 12 பார்ப்போம். நம்ம பேபி ஆர்மியோட டாப் 3 செட்டுங்க, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓப்பனராக சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் இறங்கிடுவாங்க. ஒன் டே ஒன்ல ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த டாப் 3ல் எந்த சேஞ்சுமே சிஎஸ்கே பண்ணுறதா யோசிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டால், அதாவது இந்த டாப் 3ல் யாராவது ஒரு ஆள் இன்ஜுரி ஆனாங்கன்னா கண்டிப்பாக பேக்கப்புக்கு உருவில் பட்டேல் இருக்கார். யாருக்காவது இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் இந்த டாப் 3ல் சேஞ்ச் ஆகும். டாப் 3 ஓகே, எந்த சேஞ்சும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. அடுத்து 4th பொசிஷன் யார் ஓடுவா? என்னையை பொறுத்தளவுக்கு 4th பொசிஷனில் பிரேவிஸ் ஓடுவார்னு எதிர்பார்க்கலாம். இல்லை போன வருஷம் மாதிரியே 5th டவுனில் தான் பிரேவிஸ் ஆட வைக்கிறதா நினச்சாங்கன்னா 4th பொசிஷனில் உருவில் பட்டேல் இல்லைன்னா சஃப்ராஸ் கான், இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 5th டவுனில் பிரேவிஸ் இறங்கிடுவார். 6th டவுன் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, தூபே இறங்கிடுவார். ஒருவேளை பிரேவிஸ் 4th டவுன் ஆடினார்னா தூபே 5th டவுன் ஆடிடுவார். அப்படி பிரேவிஸ் 4thலையும் தூபே 5thலையும் ஆடினார்னா அப்போ 6th டவுனில் யார் ஆடுவா? உருவில் பட்டேல், சஃப்ராஸ் கான், இவங்க 2 பேருக்கும் ஃபினிஷராக ஆடுறதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. அவங்களோட சேர்ந்து பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேருமே இந்த போட்டியில் இருப்பாங்க. இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் இந்த பொசிஷன் கிடைக்கும். பிரசாந்த் வீர் ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 7th பொசிஷன் தலஃபார் ரீசன், கண்டிப்பாக தோனி தான் இறங்குவார். தோனி ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக கார்த்திக் சர்மாவுக்கு மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க. அடுத்து 8th பொசிஷனில் ஜேமி ஓவர்டன் வருவார். ஜேமி ஓவர்டன் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஜேமி ஓவர்டன் இருக்கிறதுனால 8th வரைக்கும் நல்ல பேட்டிங் இருக்குது சிஎஸ்கேக்கு. பவுலிங்லேயும் 3 to 4 ஓவர் அவர்கிட்டேருந்து வாங்கிடலாம். ஒருவேளை பிச் ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் அகில் ஹுசைனை ட்ரை பண்ணுவாங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு போகாமல் ஒரு இந்தியன் பிளேயருக்கு போயிட்டு கடைசியில், அதாவது பவுலிங்கில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நினச்சாங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவருமே நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஃபேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். சிஎஸ்கேக்கு டெத் பவுலிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் டொமஸ்டிக்கில் ஒரு டெத் பவுலராக தான் இருந்திருக்காரு. நல்ல ரெக்கார்டுமே வச்சுருக்காரு. தொடர்ந்து டெத் ஓவரில் 2 ஓவர் மெய்டன் ஓவராகவும் போட்டிருக்காரு. அடுத்து பவுலர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பவுலிங்கில் 3 பிளேயர் ஃபிக்ஸ்டு. 9th பொசிஷனில் நூர் அகமது, 10th பொசிஷனில் கலீல் அகமது, 11th பொசிஷனில் மார்க் ஹென்றி. 3 பிளேயரும் கண்டிப்பாக 12ல் வந்துடுவாங்க. சிஎஸ்கே பவுலிங் லைனப்லேயே எதிர் டீம் பார்த்து பயப்படுற பவுலர்னால் அது நூர் அகமது மட்டும்தான். கலீல் அகமது போன வருஷம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த வருஷமும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சிஎஸ்கேக்கு எந்த வழியுமே இல்லை, ஓவர்சீஸ் பவுலராக மார்க் ஹென்ரிக்கு போய் தான் ஆகணும். நேத்தன் எல்லிஸ் இன்ஜுரினால் இந்த முடிவுக்கு சிஎஸ்கே போய் தான் ஆகணும். அடுத்து 12th பொசிஷனில் அனுஷுல் கம்போஜ் நல்ல சாய்ஸாக இருப்பார். இல்லை பிச்சு உங்களுக்கு ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாக இருந்தால் ராகுல் சக்கர் இல்லைன்னா சேயர்ஸ் கோபால், இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஃபேஸ் பவுலிங்க்கு சாதகமாக இருந்தால் அனுஷுல் கம்போஜோட போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே நம்மள்கிட்ட கலீல் அகமது, மார்க் ஹென்றி, இவங்க 2 பேரும் ஒரு நியூ பால் பவுலராக இருக்கிறாங்க. அனுஷுல் கம்போஜ்னு இன்னொரு நியூ பால் பவுலர் எதுக்கு நமக்குன்னு யோசிச்சாங்கன்னா டெத் பவுலிங்னால் குர்ஜப்தீப் சிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குர்ஜப்தீப் சிங் டெத் பவுலிங்க்கு நல்ல ஆப்ஷனாகவே இருப்பார். இல்லை மேலே ஓவர்டனுக்கு பதிலாக ராமகிருஷ்ணா கோஷை ஆட வச்சுட்டு நேத்தன் எல்லிஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயர் எடுக்கிறாங்களே, இந்த பிளேயரை பிளேயிங் 12ல் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடினாங்கன்னா மார்க் ஹென்றி ப்ளஸ் நேத்தன் எல்லிஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற பவுலர் 2 ஃபாரின் பவுலரை சிஎஸ்கே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிளேயிங் 12ல் எந்தெந்த பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறத பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கெஸ்ஸிங் பிளேயிங் 12 சொல்லிடுவோம். அதாவது
பேபி ஆர்மியோட கிறிஸ்பி கே பிளேயிங் 12. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் பிளேயிங் 12ன்னு சொல்கிறேன் அதை சொல்லிடுறேன். நிறைய சேனலில் பிளேயிங் 11ன்னு சொல்லிவிட்டு கடைசியாக வர பிளேயர், அதாவது பவுலரை இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லிடுறாங்க. பவுலர் மட்டும்தான் இம்பேக்ட் பிளேயராக வருவாரானா? அப்படி கண்டிப்பாக கிடையாது. இம்பேக்ட் பிளேயருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அப்போ தான் பவுலர் இம்பேக்ட் பிளேயராக வருவார். இல்லை அந்த டீம் பவுலிங் பண்ணுறாங்க, அதாவது ஃபீல்டிங் பண்ணுறாங்கன்னா பேட்ஸ்மேன் தான் இம்பேக்ட் பிளேயராக வருவார். இதனால தான் மற்ற சேனல் மாதிரி நம்ம பவுலரை இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லாமல் இம்பேக்ட் பிளேயரோடு சேர்த்து பிளேயிங் 12ன்னே சொல்லிட்டேன். ஓகே, நம்மளோட பிளேயிங் 12 பார்ப்போமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டாப் 3 எந்த பிரச்சனையுமே இல்லை, செட்டு. அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. ஒன் டே ஒன்னில் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். 4th டவுனில் நான் பிரேவிஸுக்கு போவேன். 4th பொசிஷனில் பிரேவிஸை வச்சாதான் பிளேயிங் 12 இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. 5th டவுன் சிவம் துபேக்கு தான் கொடுக்குறேன். 13 ஓவருக்கு அப்புறம் சிவம் துபே இறங்கினாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்து 6th டவுனில் பிரசாந்த் வீர். டாப் 6ல் கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அவர் டொமஸ்டிக்கில் ஃபினிஷராக தான் ஆடுறாரு, அதனால் ஃபினிஷிங் ரோல் அவருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாரி அவர் பவுலிங்கில் 3 to 4 ஓவர் போட முடியும். அடுத்து 7th டவுன் எம்எஸ் தோனி தான். 8th டவுனில் ஜேமி ஓவர்டன். இதில் நமக்கு டாப் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. டாப் 8ல் 3 ஆல்ரவுண்டரும் வராங்க. சிவம் துபே, பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், இந்த 3 பேரையும் வச்சு ஒரு 6 to 7 ஓவர் சிஎஸ்கே போட்டுட்டாங்கன்னா மீதி இருக்கிற ஓவர்ஸை பவுலர்ஸ் பார்த்துப்பாங்க. 9th பொசிஷனில் நூர் அகமது. 10th பொசிஷனில் கலீல் அகமது. அடுத்து 11th பொசிஷனில் மார்க் ஹென்ரி ஆட் பண்ணுறேன், வேறு வழி இல்லை. அடுத்து 12th பொசிஷனில் அனுஷுல் கம்போஜ். இதுதான் நான் சிஎஸ்கேக்கு கொடுக்குற பிளேயிங் 12. இப்படி இந்த பிளேயிங் 12ஓட போனாங்கன்னா டாப் 8 வரைக்கும் தாறுமாறான பேட்டிங் இருக்குது. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 பேர் வரைக்கும் பவுலிங் போடுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஓரளவு பவுலிங்கில் சமாளிக்கலாம். டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலரும் ஒவ்வொரு ஓவர் போட்டாங்கன்னா மற்ற டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஜேமி ஓவர்டன், கலீல் அகமது, மார்க் ஹென்ரி, அனுஷுல் கம்போஜ், இவங்க 4 பேரும் டெத் ஓவரில் ஒரு ஓவர் போட்டாங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம கொடுக்குற பிளேயிங் 12. இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது, இல்லை நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.